ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நார்செட் 6 எக்ஸாமும் ஏஎஸ்ஐசி எக்ஸாமும் நமக்கு வந்து கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சு நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுண்டர்ஸ். என்க்ளெக்ஸில் வந்துட்டு சவுண்டர்ஸ், மாஸ்பி, லிப்பின்காட் இந்த மாதிரி இந்த 3 புக்கு என்க்ளெக்ஸ் ஆர்என் வச்சு படித்தா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். என்னை கேட்டால் நான் வந்து அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் வந்துட்டு என்க்ளெக்ஸில் வந்துட்டு சவுண்டர்ஸ், தென் வந்து மாஸ்பி, லிப்பின்காட் ஆல்சோ நம்ம சேம் தான், இதே மாதிரி தான் இருக்கும். என்க்ளெக்ஸ் சவுண்டர்ஸ், மாஸ்பி மாதிரி தான் இருக்கும் லிப்பின்காட்டும். தென் வந்துட்டு பிஆர் யாதவ் வந்துட்டு 2 வால்யூம் இருக்குது. ஒன்று வந்து எம்சிக்யூ, இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தியரி மட்டும்தான் இருக்கும். பிஆர் யாதவையும் நான் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடிய எல்லா புக்ஸுமே ரொம்ப 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 குட் புக்ஸ் தான். நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த புக்கை வச்சு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் 1 மந்த் 1.5 மந்த்து கூட இல்லை நார்செட் 6க்கு. April 14 வந்து எக்ஸாம். ஸோ அந்த புக்கு இந்த புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாறி மாறி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக எதையுமே கவர் பண்ண முடியவே முடியாது. ஸோ ஏதாவது ஒரு புக்கு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புக்கை மட்டும் நீங்கள் வந்து வச்சு படிங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்னை கேட்டால் நான் அதான் சொல்லுவேன். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் புக்கு என்ன அப்படின்னா டார்கெட் ஹை. இப்போ என்னென்ன புக்கில் சொல்லியிருக்கேன், என்க்ளெக்ஸில் வந்து சவுண்டர்ஸ், மாஸ்பி, லிப்பின்காட், பிஆர் யாதவில் தியரி அண்ட் எம்சிக்யூ இருக்குது. தென் வந்துட்டு டார்கெட் ஹை. டெய்லி வந்துட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் ஒதுக்கி எம்சிக்யூ ப்ராக்டிஸுக்கு வந்துட்டு 1 hour வந்து நான் வந்து இத்தனை எம்சிக்யூ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து உங்களுடைய செல்ஃப் எவல்யூஷன் டெஸ்ட்டை நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு வந்து நிறையா நமக்கு வந்துட்டு எம்சிக்யூ பிடிஎஃப்பும் நமக்கு வந்துட்டு நிறையா இருக்குது. நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, நான் படிக்கும்போது என்னால் வந்து அந்த டைமில் என்னால் எந்த புக்ஸுமே வாங்க முடியல. ஏன்னா ஒரு புக் வாங்கணுன்னா நமக்கு வந்து மினிமம் 1000 2000 3000 அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு தேவைப்படும். ஸோ நான் படிக்கும்போது என்னால் அந்த புக்கை கூட வாங்க முடியல. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய யூடியூபு இந்த மாதிரி இதிலலாம் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு டெலிகிராம் சேனல் மூலமாக எனக்கு வந்து இந்த புக்ஸோட பிடிஎஃப் எல்லாமே கிடச்சிது. அந்த பிடிஎஃப்ஸை வச்சு மட்டும் தான் நான் வந்து என்ன செஞ்சேன்னா படித்தேன். நான் எந்த ஒரு புக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் பிடிஎஃப் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தென் வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சவுண்டர்ஸ் வந்து வாங்கினேன். ஆனால் நான் அந்த சவுண்டர்ஸ் வாங்கின புக்கை வச்சு கூட நான் அவ்வளோ இதாக படிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய ஒரு ஆக்சுவலாக நான் அந்த சேனலோட நேம் வந்து கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த சேனலில் வந்துட்டு எல்லா புக்ஸோட பிடிஎஃப்மே கிடச்சிது எனக்கு. ஸோ அதை வச்சு மட்டும்தான் வந்து நான் படித்தேன். நான் எப்படி படித்தேனோ அதே மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே இந்த புக்ஸோட பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதில் நாளைக்கு மார்னிங் வந்துட்டு நான் எல்லா பிடிஎஃப்பையுமே வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு மார்னிங் 9 o'clock வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பிடிஎஃப்பை. நிறையா டெலிகிராம் சேனல் இந்த மாதிரி இதில் வந்துட்டு மணி கொடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போய் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். மணியை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு மார்னிங் 9 o'clock நான் வந்துட்டு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்டு. தென் வந்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னால் எனக்கு அது மூலிமா நீங்கள் கேட்கலாம் எனி டைம். தேங்க்யூ.